then I will go to the third commandment. மூன்றாவது கட்டளையை பார்க்கலாம் என்று யோசித்தேன். But then certain thing came in my heart to conclude what we have studied. இதுவரையிலும் கற்றுக்கொண்டதை நாங்கள் சாரம்சம் எப்படி என்று பார்த்து அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Everything depends on obedience. சகலதும் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிவு, obedience. So இன்னைக்கு நாங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு அடிப்படையாக வைக்க போகிறேன். Can you have faith without obedience? விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் நீ எதுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள், கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள், ஆலோசனைகள், உண்மை வரும். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச், ஆவிக்குரிய சபை, அப்படி என்று சொல்லி ஜீவிக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளுக்கூடாக டேடியும் மானும் எப்படியாவது உன்னை இருதயத்தை திறக்க பண்ணி நீ வெளிச்சம் அடையவே இவைகள் கொடுக்கப்படுகிறது. மற்றபடிக்கால நான் அறிவிக்கும் வார்த்தைகளை இவைகள் சரியா இருக்கிறதா என்று வேதமாக்கியவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எவராயிருந்தாலும் சரி, கேட்கும் வேத வாக்கியங்கள் என்னத்தை நான் கேட்கிறேன். அநேக பேர் எழுப்பி இருக்கிறார்கள், God told me, God told me, God told me, தேவன் சொன்னார் சொன்னார் என்று பல இடங்களை குறிப்பாக young people from America, God told me Jesus is coming soon. இப்பதான் இவருக்கு தெரியும் தேவன் சொல்லி அவர் வர்றார் என்று. ஒருவேளை நான் பிழையா இருக்கலாம். நான் யோசித்தேன், இப்படியா போக 1000 10,000 ஜனம் திறந்து பார்க்கும் வேத புத்தகங்களை வாசிக்காது சும்மா திரிகிற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கிறிஸ்தவ மண்டபத்துக்கு போயிட்டு அதுகள் திறங்க பார்க்க பண்ணி வேணுங்க மானிட்டைசேஷன் காசு தானே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்கள் பார்த்தால் காசு கூட தானே. ஸோ நிறைய ஆக்கள் எழுப்பி இருக்கணும். What a lie this is. கீழ்ப்படிவில்லாமல் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது சரியா? விசுவாசம் உண்மையா இருக்கிறதுக்கு உயிருள்ளதாக என்ன தேவையா இருக்கிறது? கேள்வி. இவைகளை குறித்து வேதமாக்கியங்கள் தெளிவாக கூறுகிறது. எங்களுக்கு தடுமாற இடமில்லை. I know there is a ministry and there are several ministries in United States and also Canada and Europe. நான் சொல்வது கவனமாய் கேள். Faith alone, Christ alone. Faith alone in Christ alone. That's salvation. விசுவாசம் மட்டும்
கிறிஸ்துவில் மட்டும். அதுதான் ரட்சிப்பு. எத்தனை வெப்சைட்ஸ் யூ கேன் ஃபைண்ட். எடுத்தோன்னா நம்பர் தான் வரும். Faith alone, in Christ alone. No works, no obedience. America, Canada, Britain, உலகம் அறிந்த ஊழியர்களுக்கு அநேகம் பேருக்கு ஒர்க்ஸ் என்று சொன்னால் செயல்கள் அதுவும் அவசியம் என்று ஒரு மாதிரி ஒரு கடி வந்துடும், ஒரு அலர்ஜி. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. Faith alone is enough. இன்று வரை அப்படியான புதினைகள் பல. இன்னும் மோட்சத்தை குறித்து மூன்றாம் ஆளுங்கிற இதிலே சொல்லப்படாத ஒரு ஆவியை குறித்து அவர்களை பொறுத்தவரையிலே அது பரிசுத்தாவி, மூன்றாவது ஆள். இப்படி வேறுபட்ட பல வேத வாக்கியங்களில் சொல்லப்படாத போதனைகள் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள கிறிஸ்டியானிட்டி. இவள் சரிதானா? இதை சரியாக நான் நம்பி இருக்கிறேனா? வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது? The Messianic Jews and the rabbis, அவர்கள் என்ன இந்த வேத வாக்கியங்களை பற்றி நம்பி இருக்கிறார்கள்? இயேசுவ மெஷியாவை, அவரை மெஷியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தை குறித்து, ராஜ்யத்தை குறித்து, இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து, ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்படும், அவர்களது கருத்து என்ன என்று ஆராய்ந்து படிக்க வேணும். அவர்களுக்கு இன்ஃபேக்ட் வேத வாக்கியங்கள், the scriptures எல்லாமே அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அமெரிக்கர்களுக்கு அல்ல, கனேடியன்ஸுக்கு அல்ல, not to the British. The Bible is a Jewish book, not an American book or a British or Canadian. அது வந்து கிளியராக வேணும். It's a Jewish book. All the prophets are Jews. Paul was a Jew, a Pharisee. They say go on everything, எல்லாத்துக்கும் வாக்குவாதம் தான். That Dr. Luke is a Gentile, அவர் ஒரு பிரஜாதி. Luke. Now முழுக்க முழுக்க யூதர்களின் மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. அப்படியாகத்தான் அந்த லூக்கா புத்தகத்தை எழுதி அப்போஸ்தலர் புத்தகம் அவன் தான் எழுதினான். He was a doctor. அவன் மருந்து இருக்கிறது பிழை என்று சொன்னால் முதலாவதாக அதை எழுதியிருப்பான். லூக்காதான் எத்தனையோ பேர் நோயண்டு யேசுவண்டை வந்த நேரத்தில் நோயண்டு வந்தவர்கள் மேல் யேசுவ கரங்களை வைக்க பலர், கொஞ்சம் பேர் அல்ல,
பலரிடத்தில் இருந்து அசுத்தாவிகள் வெளியே போனது கத்திக்கொண்டு. லூக்கா 4:40-41. அவர்களுக்கு இருந்த நோய்களுக்கு பின்னாலே இந்த இருள், இந்த அசுத்தாவிகள் சரீரம் இல்லாத ஆட்கள் இருந்திருக்கலாம். They all got delivered. அநேகமாக இந்த காலத்திலே போய் அது இதன்று சொன்ன உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் போய் எல்லாம் சோதிச்சா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது இதன்று சொல்லி கண்டுபிடிக்காம போன ஒரு சொல்லு இப்ப வெளியே வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு கிருமி, கிருமி. I don't know what that meaning is. So பலவிதமான பிழையான போதனைகள் இன்று வரை கிறிஸ்டியானிக்குள்ளே கிடக்கிறதுனாலே கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாச கூட்டத்தை சரியா உடையலாம போயிருக்கு. இன்று வரை விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் என்னத்தை விசுவாசித்திருக்கிறோமோ அதில் உள்ள ஒழுங்குகள், விதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள் அதற்கு கீழ்ப்படிய வேணும். அல்லாவிட்டால் அது சரியல்ல. எங்களது கீழ்ப்படிவு அல்லது கவனமாய் கேள், because this is going to affect so many people. They are in deception. They say, well, I'm a Christian, I'm Roman Catholic, Methodist, Anglican, I'm a CPM. Okay, நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்டேன். That's a deception. அவர்கள் விசுவாசித்ததுக்கு இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகளுக்கு, டாடியின் கட்டளைகள் கீழ்ப்படிந்து இருந்தால் இன்றைக்கு எப்போ கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட இந்த பிரிவினையாகி கடந்த தூக்கி எறியப்பட்ட ஜனங்கள் ஒருவர் ஒருவர் அரவணைத்திருப்பார்கள். Because it's the same Bible, one Bible. Okay. Now, let's go to Hebrew chapter. Hebrew chapter 5. Verse 8. 5:8. அவர் மகனாக இருந்தும் அவர் இயேசுவா. Now you have to listen and receive the scriptures. அவர் மகனாக இருந்தும் பட்டம் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசுவா learned to obey through suffering. பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. 16:33 யோவான், நான் அநேக உபத்திரவங்களுக்கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டும். அப்போஸ்தலர் 14:22 அவர் மகனாக அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். செத்ததுக்கு பின்
நித்திரை அடைந்தது நோ, இப்பொழுது கீழ்ப்படிதலுக்கூடாகத்தான் அதுக்குள்ளாக போகலாம். என்னை நோக்கி எஜமானி எஜமானி என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். லார்ட் லார்ட், ஆண்டவரே ஆண்டவரே, நான் என் டாடியின் சித்தத்தை, என் டாடியின் வழிகளை, என் டாடியின் கட்டளைகளை, என் டாடியின் உண்மையை அவர் கொண்டு வந்த எல்லாம் இயேசுவா. அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே, அவர் சித்தத்தை செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். மத்தியாகு 7:21. Is it very clear? நாங்கள் பிரவேசிக்க வேண்டியது இந்த வாழ்க்கையிலே விடாமுயற்சியோடு பிரயாசத்தோடு. அவருடைய ராஜ்யம், அதுக்கு ஒழுங்கு இருக்குது, அதுக்கு பாதை இருக்குது, அதுக்கு கதவு இருக்குது. யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள், எல்லாமே வேத வாக்கியங்கள் குறைப்பட்டிருக்குது. இவைகள் யாவும் 98-9% கிறிஸ்தவ சபைகளிலே மண்ணுக்கு கீழே தோண்டி தாக்கப்பட்டிருக்கிறது. இருளுக்குள்ளே இருக்கிறவர்கள் பேய்களினால் பிடிபட்டு மயக்கத்திலே இருக்கிறவர்கள், மயக்கத்திலே இருந்தவர்கள், விடுதலையற்றவர்கள் இதை போய் அறிவிக்கிறார்கள். அதை கேட்க குருடர் ஜனங்களும் உண்டு. யேசுவா சொன்னார், குருடரை வழிநடத்து, 2 பேரும் குழியிலே விழுவார்கள். அவர் மகனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு, obedience must be learned through a life of suffering. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, அது கூட நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேணும். இது சரி வராது, இது என்ன இது, இப்படி இந்த பாதை எனக்கு சரி வராது. I don't want this. அவர் பூரணமாக தேவையில்லை, ஆனாலும் அவர் பூரணனாக பின்பு when he was perfected, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், யாருக்கு? அவருக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்கும், யேசுவாவுக்கு நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு அடைவதற்கு காரணராகினார். அவர்தான் லீடர். அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார், கற்றுக்கொண்டார் கீழ்ப்படிவை டாடியினிடத்தில் இருந்து. அவருக்கு பின்னால் போகிறவர்கள் கீழ்ப்படிவாய் இருக்க வேண்டும். எனக்கு விசுவாசம் உண்டு, எப்பயோ நான் ரட்சிக்கப்பட்டேன். Faith alone, Christ alone. What a deception. வெள்ளக்காரன் கொண்டு வந்த இந்த போதனைகள். கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்திருக்கிறேன் 18 வருஷங்கள். அந்த 18 வருஷங்களும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர் கட்டளைகள், விதிகள், ஒழுங்கு, உண்மை, ஆலோசனை, போதனை, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாய. அல்லாவிட்டால் உன் விசுவாசம் செத்தது.
உன் விசுவாசம் பொய்யானது. தமக்கு கீழ்ப்படுகிற அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி. Salvation is not only faith but with obedience. ரட்சிப்புக்கு விசுவாசம் மட்டும் காணாது, நீ விசுவாசித்ததுக்கு கீழ்ப்படியும் நேரத்திலே உன் விசுவாசம் உண்மையானது, உன் விசுவாசத்துக்கு உயிர் இருந்தது, அது சரியான விசுவாசம் என்பதை நிரூபிக்கிறாய். Your actions, your obedience proves that your faith is genuine. Did you get that? உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கீழ்ப்படிவு, உன் விசுவாசம் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தி நிரூபிக்கிறது. So you check up. கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் ராஜ்யத்தின் பிரவேசமும் மரித்தபின் அந்த முதலாவது உயிர்த்தெழுதலும் அவரோடு கூட ஆளுகையும். அதுக்கு பேர் தான் சால்வேஷன், ரட்சிப்பு. யேசுவின் பேரே அதானே. கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுடைய கட்டளைகள், ஒழுங்குகள், புத்திமதிகள், ஆலோசனைக்கு ரட்சிப்பு இல்லை, ராஜ்யத்தின் பிரவேசம் இல்லை. மத்தேயு 7:23. உமது பேரிலே பேய்களை துரத்தணும், உமது பேரிலே நோயாளிகளை குணமாக, உமது பேரிலே சொன்னோம் அல்லவா? அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? என்ன சொல்லுவாராம் கீழ்ப்படியாதவர்களுக்கு? அக்கிரமக்காரர்களை நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரமம், lawlessness, கட்டளைகள் இல்லாத ஜீவியம். The lawless one, அந்த அந்திகிறிஸ்து. அக்கிரமக்காரன் என்றால் அந்திகிறிஸ்து. அப்ப அவனுக்கு பின்னால போகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். போலி கிறிஸ்துவை உள்ள வைத்து கீழ்ப்படிய மாட்டார்கள். Why should they obey? யேசுவின் சுவாபம் உள்ளே இருந்தால் அவர்கள் அன்பு கூர்ந்தபடியாக கீழ்ப்படுகிறார்கள். அந்த பேங்க் மேனேஜர் கல்யாணம் கட்டின அந்த வேலை செய்ய கூப்பிட்ட பெண்ணை உதாரணமாய் சொன்னேன் அல்லவா? அவர்கள் அந்த பெண் அவரை அறிவதற்கு முன்பதாக அவளுக்கு லிஸ்ட் கொடுக்க வேண்டி இருந்தது. என்னென்ன செய்வோம் நாளுக்கூடாக. ஆனால் the day come, அவர் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் மேனேஜர். அவள் அன்பு கூர்ந்தாள், இருவரும் அன்பு கூர்ந்தார்கள். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது. They had the engagement. காதுள்ளவன் கேட்க கடவான்.
எப்பொழுது அவர் லிஸ்ட் கொடுக்கிறதே இல்லை. பேங்குக்கு போற நேரம் அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார், I don't give the list. So how is it everything she is doing? அவர்களுக்கு தெரியாது இது நடந்தது. இவர்களில் ஒருவர் அன்பு வந்தது. She said she doesn't need the list now. She does it through love. அவள் என்னை மிகவும் நேசிக்கிறாள், அதனாலே நான் லிஸ்ட் கொடுக்க வேண்டிய இதை செய் அதை செய் அப்படி செய் இப்படி செய்ய கொடுக்க. காது உள்ளவன் கேட்க கடவான். இயேசுவா சொன்னார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனை என்னில் அன்பாய் இருக்கிறான். என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவரில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். That's a time they fell in love. The manager began to tell everything about himself. நான் அவனுக்கு அவளுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரங்கள், என்ன நடந்தது, எங்கே படித்தார், சிறு வயதில் இருந்து எப்படியாக இன்னும் எப்படியாக தனியாக இருந்து மேனேஜராக இருக்கு எல்லாமே ரிவீல். அதான் அந்த வாக்கியம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தன்னுடைய வெளிப்படுத்துதலை கொடுக்கிறார். I think it's 14:21. டாடி வெளிப்படுத்துகிறதை விட இயேசுவா தம்மை வெளிப்படுத்துகிறார். Let that be there, let them read. For many people, இயேசுவாவின் தனிப்பட்ட வெளிப்படுத்துதல் கீழ்ப்படிதனாலே இல்லை. அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை. So they just, he was born in Bethlehem, ஒரு சிறிய வண்டியதான். டாடியை மகனையும் நெருங்கிய உறவின் மூலம் நாங்கள் அவரை அறிய வேண்டும். Through relationship. Nobody knows our president or the prime minister. ஜனாதிபதியோ பிரதமர் யாரையும் யாருக்கும் தெரியாது. No, you don't know. அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய பேச்சுக்களை, அவருடைய செயல்களை அவரை அறிய முடியாது. யார் அவர்களை அறிவார்கள்? அவர்களோடு நெருங்கி பழகிறவர்கள், எப்பொழுதும் நெருக்கமாய் இருக்கிறவர்கள். Maybe the president's wife or the prime minister's wife, and those are their brothers, sisters, they are close. அதைத்தான் இயேசுவா சொல்லுகிறார். யோவான் 17:3 மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்து இயேசுவை மெசியாவை அறிகிற அறிவே நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு. How closely, நெருக்கமாக உறவாடி அறிவது. அதற்காகத்தான் 2 பேரும் வந்து குடியிருக்கிறார்கள். எங்கள் ஐக்கியம் அவர் 2 பேரோடையும். 3ஆம் ஆளுங்கிற ஒரு பரிசுத்தாவியோடு இல்லை. That's what I said. So many people have come. God told me, God told me, God told me he is coming soon. God told me this. God told me about the month of May. ஒரு வாலிப படியன் நான் எழுதிவிடுறா. உன்னோட தேவன் யார்? அவருடைய பேர் என்ன சொல்லு.
வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதவர்கள் எடுத்த உடனே நம்புறதுக்கு ரெடி. அநேகமான புதினங்களை செய்திகளை எல்லாம் பல கிறிஸ்தவ ஜனங்கள் வேதவாக்கியங்களை நம்புவதை விட உடனடியாக நம்புவார்கள். எத்தனை பேராம் 18ஆம் எங்க யூசி குவார்டர் அப்படியா? They believe. They believe it as scriptures. Oh, more than that. வேதவாக்கியங்களை நம்ப மாட்டார்கள். முதல்ல பேய் விடாது, இதுகளை நம்பப்படும். Who cares? 18 28 கீழ்ப்படி வெல்லாமல் ரட்சிப்பு இல்லை, ராஜ்யத்தின் பிரவேசம் இல்லை. அந்த ரட்சிப்புங்கிற சொல் கிறிஸ்தவர்களை 99% வஞ்சித்து போட்டது. இன்று வரை a lot of things we need to see about this. கீழ்ப்படியாதவர்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லி நான் உங்களை அறியேன், ஒரு காலம் அறியேன், என்னை விட்டு ஆகிட்டு போங்க. And these people, they have done something. நாங்கள் உமது பேரில் அற்புதம் செய்தோம், பேய்களை துரத்தினோம், இது என்ன, இது உமக்கு தெரியாதா? சரியான வைராக்கியமுள்ள கிறிஸ்தவனாயிருந்தேன், நான் உங்களை அறியேன். அதுக்கு எதிர்மாறாக யோவான் 10:27 என் ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது. செவி கொடுக்கிறேன்னா செவிய காலத்து கொடுக்கிறது இல்லை. என் ஆடுகள் என் குரலுக்கு, என் கட்டளைகளுக்கு, என் உண்மைக்கு, ஆலோசனைக்கு, எங்க அந்த ஆடுகள் எல்லாம் செவிய காட்டுற ஆடுகள். கவனமா கேட்டு கீழ்ப்படுகிறது என் நாடுகள், அவர்களை நான் அமைந்திருக்கிறேன். கீழ்ப்படியும் ஆடுகளை, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. All right? ராஜ்யத்தின் பிரவேசமும் அழியாமையும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது மூலமாய் விசுவாசத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவும் மரணத்தை ருசிக்கும் வரை எங்களுக்காக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவாய் இருந்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அதே லைஃப் தான். இயேசுவா டாடிக்கு கீழ்ப்படினார், நாங்கள் இயேசுவாவுக்கும் டாடிக்கும் கீழ்ப்படிய வேணும். ரெண்டு பேரும் ஒன்றே. டாடி இயேசுவாவிலே, இயேசுவா டாடியிலே. உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. விசுவாசித்தவர்கள் பிலிப்பின் மூலமாக ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவாவின் பெயரை குறித்தும் அதிகாரம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். Faith
leads us to be obedience. விசுவாசம் எங்களை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு செல்கிறது. விசுவாசத்தின் கீழ்ப்படியாத கூட்டம் பேய்கள். அதுக்கு பாருன்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு டாடி மகன் என்கிற ஒரே ஆவி பரிசுத்தாவி, டாடியும் மகனும் அவர்களுடைய பிரசன்னம், அவர்களுடைய குடியிருப்பு கொடுக்கப்படுகிறது. To those who obey. யோவான் 14:21-23. Not to everyone. எல்லாருக்கும் ஊற்றப்படுமா அப்படி சொல்லி போட்டு எல்லாரும் ஒரு some words என்று சொல்லிட்டு நான் பரிசுத்தாவியை பெற்றேன் வாக்கள் தலைகள் அங்க பார்த்தா போய் ஜெபம் பண்ற பாம்பு மாதிரி உந்து கொண்டு போகுது. உந்து கொண்டு போற நேரமே அந்த அந்நிய பாஷை என்று பேச்சு கொண்டு போகுது. எத்தனை கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இற்றவரை. பேய்க்கு கஷ்டமா கனப்புடண்டு அந்த அந்நிய பாஷையை பேச கஷ்டமா? கீழ்ப்படிவது கஷ்டம். வேத வாக்கியங்களுக்கு டாடிக்கு மகனுக்கு நோ, அவைகள் கீழ்ப்படிய மாட்டாது. அப்போஸ்தலர் 5:32 பீட்டர் என்ன சொன்னது? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியும் டாடியும் மகனும் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி. Always remember, the Holy Spirit is one Spirit, the Father and the Son. அவர்களை பிரிக்க முடியாது. உன்னிடத்தில் இருந்து உன் வார்த்தையை பிரிக்க முடியாது. நீ சாக வேணும். தேவனிடத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை பிரிக்க முடியாது. How can you? Anyone? அது எந்த தேவனின் வார்த்தை? மெஷாயா வருமுன் வார்த்தையாக இருந்தார். சொலமன் அவரை குறித்து கேட்டார். கேள்வி, வானத்துக்கு எல்லாத்தையும் சிரிச்சத்தை எல்லாத்தையும் உனக்கு அவரை தெரியுமா? அவரை மகனை தெரியுமா? அவருடைய பேர் என்ன உனக்கு தெரியணுமே. பூமியிலே பிறந்த நேரம் மனுஷனாக வார்த்தையானவர் மாமிசமானார். You know, somewhere in
1952-53, I was in kindergarten in the St. Teresa's Convent near the Calody Bridge. மத்தியானங்களிலே ஸ்கூல் முடிகிற நேரம் they will say a prayer and then இதேக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்தபடியா சொல்லுகிறேன். வார்த்தையானவர் மாமிசமாகினார். அதுக்கு பிறகு ஒரு ஹெயில் மேரி அவர் சொல்லுவார், அருணானந்த மரியா. வார்த்தையானவர் மாமிசமாகினார். The word became flesh. That's Yeshua. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். பாடல் 107:20. யார் வார்த்தை? மெஷாயா. ரோமர் 1:5. தமிழ்ல வேறு இடத்தை போட்டிருக்கும். Celebrate the gospel. It says, through whom we have received grace, 1:5. I'll read in English first. An apostleship to bring about obedience of faith. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய. இதுல காணவே இல்லை. 6 பாப்போம். உங்கள் விசுவாசம் உலகெங்கும். ஏழுல கிடக்குது. தமது பேரின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொருட்டு. There you go. விசுவாச எங்கே கொண்டு போகிறது? கீழ்ப்படிவுக்கு. Obedience to the faith. If you say I believe in Yeshua, you have to obey his commandments. Yeshuaவை விசுவாசித்திருக்கிறேன், நிச்சயிக்கப்பட்டேன். ஓகே, எய்த்தில் இருந்து உனக்கு விடுதலை கிடைத்தது. எத்தனையோ விடுதலைகள் தேவையாயிருக்கிறது. கானானுக்குள்ளே போகும் வரை அங்கே எல்லாம் முடிஞ்சு போகல. Obedience to the faith. விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய கிருபை கொடுத்தது. எங்கட பாட்டில் தெரிஞ்சு நாங்க விருப்பத்தை செய்கிறதுக்கு லைசன்ஸ் இல்லை. அப்படிதான் வெள்ளக்காரன் 2 வரை ஜெபிக்கிறான். ஒரு இடத்திலே 5 வருஷம், இன்னொரு இடத்திலே 10 வருஷம். அவர்கள் வாயினாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன never heard once. நான் கேள்விப்படவில்லை. ரோமர் 16
இதுல பாப்பம் தமிழ் எங்க கிடக்கு 19 விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிவுக்கும் என்ன விதமான தொடர்பு? அன்பு கீழ்ப்படிவு, விசுவாசம் கீழ்ப்படிவு, பிரிக்க முடியாது. யாரும் வஞ்சிப்பிலே இருக்காதபடிக்கு இவைகளை பேச வழிநடத்தப்படுகிறேன். கேட்கிறவன் கேள், காணவன் விடை. பத்தொன்பது பதினேழுக்கு போவோம். இத கொஞ்சம் பாருங்க. அன்றியும் சகோதரர்களை, நீங்கள் கற்றுக்கொண்டால் கீழ்ப்படிய வேணும். போதனை, கற்பித்தல்கள், ஆலோசனை, விதிகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஸ், நீங்கள் கற்றுக்கொண்ட போதனைக்கு விரோதமாக பிரிவினை. இவர்கள் இந்த ரோமில் இருக்கிற வெளிச்சம் கிடைத்த, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த இந்த விசுவாசிகளுக்கு ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நேரடியாய் கேட்டுக்கொண்ட போதனை, டாடியின் போதனை, யோவான் 7:15. அதுக்கு பிறகு அவரிடத்திலே கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் 2:42-43 அவர்கள் அப்போஸ்தலர் அந்நியோத்தில் அவர்கள் போதனையிலும் நிலைத்திருந்தார்கள். Scriptures are very authentic, very accurate. They followed the teaching of Elohim through Yeshua, through apostles. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு. இதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்கலாமா? நீங்கள் கற்றுக்கொண்ட போதனைகளுக்கு, உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலகு. நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற இந்த போதனைகள் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் என்று சர்ச் என்று சொல்ல மாட்டேன். எத்தனையோ கூட்டங்கள் நம்புவதில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஏன் சேர போறாய்? அவர்கள் இந்த போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் இது வஞ்சிப்பான போதனை. ஓகே, 3ஆம் ஆள் இருக்கு. ஓகே, அவர்களை சும்மா விடு. உனக்கு என்ன கட்டளை? இங்கே விலகு அவர்களை விட்டு. அது கொரோனாவை விட படுமோசமான தொற்று நோய் உள்ளே. தனிமானும் அவர்களுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிழையான ஒரு இயேசுவாவை விசுவாசித்திருக்கிறார்கள். நடி கையை திறந்தவழிய அந்த பேய் போகாது. அந்த கிறிஸ்துவின் ஆவி மகனை மட்டுமல்ல டடியை மறுக்கிறது, மறுதளிக்கிறது. I'm not going inside that. It's a vicious spirit, demon spirit of anti-Messiah. டடியை எதிர்க்கிறது, மகனை எதிர்க்கிறது. அந்த கிறிஸ்துவின் பேய் தேவன் இல்லை என்று சொல்லாது. நோ, மகனையும் டாடியையும் அப்படி காம்பினேஷன் இல்லை, கூட்டு பரிசுத்தாவி இருக்கிறது. ஏன் தான் வந்து குந்த விளங்குதா? ரைட்.
இப்படிப்பட்டவர்கள் பிரிவினை இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து கவனமாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், கட்டளையிடுகிறேன். விருப்பம் சேர்ந்து கொண்டு சரி பண்டியோடு கூற மாட்டு கண்டு மென்னுமா சாப்பிடுமாம் என்று சொல்லுவாங்க. யாரோட சேர்ந்து தெரிய போறாய்? You know, when you receive life, you got to be careful who your friends are. எனக்கு வெளிச்சம் கிடைச்சு அடுத்த கிழமை என்னோட மியூசிக் குரூப்ல இருந்த எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு என்ன செய்து சபத்துல ஒரு மனுஷியில இருந்து பேன் கலண்டு போற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். கலண்டு போனார்கள். I didn't tell them to leave me. They just simply never came. Oh my God, they were so close to me in the band. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேணும். உன்னை காத்துக்கொள்ள கணக்கு தெரியும் என்று கருதாதே. இப்பதே இந்த பிபி சொல்ற மாதிரி ஒரு ஆத்மா தானே ஆத்மா, அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரவிடும். நீ ரட்சிக்கப்படல, உனக்கே வெளிச்சம் கிடைக்க இல்லை, உனக்கு ரட்சிப்பண்டா என்னன்னே தெரியாது. உடையனோடு நீ 2000 பேர் இல்ல 10,000 பேரையும் வச்சிருக்கலாம். Who cares? அதான் ஒருத்தன் 25,000 பேர் ஒரு ஆராதனையில வைத்திருக்கிறான் அமெரிக்காவில் இன் லேக்வுட். 5 ஆராதனைகள், ஒவ்வொன்றிலும் 25,000 30,000 எங்க போகும்? மனம் திரும்புதல் இல்லை, பாவத்தை பாவமாக கண்டிக்கிறது. No, everything is you do good, God loves you. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய எஜமானாகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களது வயிறுக்கே, நான் எழுதவில்லை, இதான் வீடுகளில் போய் கூப்பிடுறதே, எங்க போறீங்க? ஒரு ஆள் அக்கரப்பத்தில் அவர் குடும்பத்தோடு இங்க வர்றார். எங்க போறீங்க? இப்ப எங்க போற? இப்ப எல்லாம் கொரோனா மாதிரி எங்கிட்ட வாங்கல. என்னது? நான் அங்கே இருந்ததான் மாத்த கட்டுனான். என்னத்துக்கு உங்கள்கிட்ட வர வேணும்? எனக்கு மாத்தை கிடைக்குது, ஆன்லைன்லையும் கிடைக்குது. ஏன் கூப்பிடுகிறார்கள்? இந்த இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் எஜமானாகிய யெகோவா மெசியாவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிறுக்கு ஊழியம் செய்கிறார்கள். They want people, they want to put the offering and tithes and what. இன்று வரை வக்கம். அவன் ஆரம்பத்தில் இங்கே இருந்து பார்த்து கேட்டவர்கள் வக்கம். அந்த நாளை சொல்லுவார்கள், இப்படியா இருக்கிறாய், உப்பு சிரட்டைக்குள்ள விழுந்து சாகு போ. ஏன் அப்படி சொன்னால் எனக்கு தெரியாது. தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து திறமான சொற்பொழிவு வார்த்தையினால் நய வசனிப்பு எழுமுகத்தின்படி இச்சக பேச்சுகளினாலும் நாங்க வடிவா படிப்பிக்குவோம். உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் அது ஒன்று விட்டு ஒரு கிழமை காசு கொடுப்போம். கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை மனதை வஞ்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னசென்ட் பீப்புள்.
ஏய், யாரையும் அனுப்புவான், குறிப்பாக ஊழியர்கள் ரெண்டு வேத புத்தகத்தோட அந்த உடுப்பு அது இது ஷர்ட் எல்லாம் மாத்தி போட்டு அனுப்புவான். எங்கட சனத்துக்கு ஒரு அதான் சொன்னேன், மூக்க பிடிச்சா வாயை திறந்து மூச்சு விட தெரியாது. எல்லாரும் அல்ல, அப்படியான வீடுகளுக்கு போய் பூந்து கூப்பிடுவார்கள். மாரியா ஐயோ அடே அப்பா, எத்தனையோ விதைகள் இருக்கு கடையில. வெண்டிக்காய், கத்தரிக்காய், அது இது தக்காளி வேண்டி பேக்குகளையும் வேண்டி நாட்டை நாட்டி போட்டு நீ பார் ரோட்ல போட்டு விற்க வேண்டியதில்லை, நீ காய்ச்சி சாப்பிட. இனி நீ என்னமா வருதோ தெரியாது, ஏன் ஆக்களை வஞ்சிக்கிறாய்? வஞ்சிக்கிறான் பிறகு இளவு நீரன் கபடி இல்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று பச்சை தண்ணி அந்த ஓதாஜி மடத்தில் இருக்கிற அந்த நித்திரையடைந்த சகோதரி எத்தனையோ பேர் வந்து அத்தியாண்ட படுத்து கூப்பிட்டு நான் வர மாட்டேன். இப்படி பிபி அங்க வார நேரத்தில் எங்கட செய்தியை போட்டு விட்டுருவாளாம் பலமாக. எங்களை போது அவர் கொடுக்கிற வார்த்தையா கேட்க போறீங்களா? அவர் பலமா போட்டு விட்டுருவார். இருக்கே நாம பேய் போயிடும். பேய் அப்படியாவது விலக்க வேணும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டிருந்த அதி உயர்ந்த தேவன் கொடுத்த அவள் வார்த்தை கேட்க வேண்டியது ஓந்தாஜி மேடம். அந்த செல்போனையும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருந்த ஆன்லைன்ல அதையும் காலப்படுத்தது. இயேசுவா சொன்னால் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அது உடனே பேய் வந்து அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போகுது என்று இதை செல்போனை காலப்படுத்த போட்டது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. 19 இதுக்கு தான் வந்தான். Your obedience is known by everyone. Come on. நீ கீழ்ப்படிதலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறையா? உருட்டு திரட்டு தில்லு முள்ளு எல்லாத்தையும் விட்டுட்டாயா? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற நேரம், ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிற நேரம் கள்ள காரியங்களை எழுதுகிறாயா? சமத்திக்கு போய் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவன் கொடுக்கிற ஆசை தகுதி இல்லாம இருந்து எடுக்கிறாயா? நீ எப்படி சொல்லுவாய் அவருடைய சிஷன்? அவர் உண்மை, அவர் ஆடுகளும் உண்மை. யாருக்கு பின்னால போகிறாய்? நீ பாதாளத்தில் இருந்து தப்ப இப்படியாய் பேசினா வழி நடத்தப்படுகிறேன். மனம் திரும்பு. கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர் அப்படிப்பட்ட ஆக்களை நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். I don't know you. Who are you? உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று யாவரும் அறிந்திருக்கிறார்கள். அதான் இப்ப நடக்குது. அதுவும் போலி கிறிஸ்தவர்கள், கள்ளர்கள். சில பாசங்கள் எல்லாம் என்று தங்களை தாங்களை மெய்பெருக போதராக்கினவர்கள் செய்கிற வேலையால் முழு பெரும் கள்ளர்கள் என்று பெயர் எடுத்து கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அந்த குண்டுவடி தான் அந்த சபையிலே
சிலர் ஓடி போய் இந்த கள்ள போதையர்கள் படம் எடுத்துக் கொண்டிருந்தார்களாம். அவர்கள் எடுத்து இத்தனை சாப்படி வேணும் என்று அறிவிக்கிறதுக்கு காசு எடுக்க. How far we have gone? And they call we're living by faith, by obedience. Nonsense. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளின் தீமைக்கு பேதகுலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். See that? Let's go to 26. 26. ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன புத்தகங்களிலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி கிருபையின் காலம், அவருடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான யேசுவாவை பற்றிய, அவரை பற்றிய அவர் ராஜ்யம். That's the next thing, is the agenda of God Almighty. அடுத்ததாக நடக்க இருக்கிறது அதுதான். விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜ்யம். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய. Yeshua said, believe in the good news. அப்படி என்றா ராஜ்யத்தை விசுவாசிங்கள், ராஜ்யத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாம் Peter 1:22. I know many people won't like this kind of teaching. They want, நான் தரிசனம் கண்டேன், கர்த்தர் உனக்கு இதை செய்ய போகிறார். இதுதான் ஜனங்கள் கேட்க விரும்புவாங்க. இன்று வரை அவன் சாத்திரம் கேட்டு பழகி போனான் முன்பே. இது வேறொண்டு, சிலவழ டையோட நிற்கிது, அவ்வளவுதான். அவன் மறுமையோட பூன் போட்டு நிற்பான். ஆதிகாலம் முதல் அடக்கமாக இருந்த இப்போது தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. வா, கட்டளையின்படி சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி. Why are these words in the churches, Christian gatherings? கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. They know faith without obedience.
பாறாங்கல் மாதிரி வந்து மூடி போட்டது. இப்ப உடைக்கிறது கஷ்டம் கிறிஸ்தவ சபைகளிலே. அது oh my God, America, Canada and British people, they just have seminars and seminars. Holy Spirit, Holy Spirit. Oh, the gifts of the Holy Spirit. வரங்கள், தரிசனங்கள். How to know God is speaking to you? தேவன் உன்னோடு பேசுகிறார் என்பது எப்படி அறியலாம்? தேவனது குரலை கேட்பது எப்படி? 7 வழிகள். மரண செவிடனாயிருக்கவன் நீ அவரு குரல் பச்சையா பேசி வச்சிருக்கிறார். உண்மை உள்ளவனுக்கு எனக்கு என் குரல் கேட்கும். பிரயண 7 படிகள், 77 படிகள் நானும் நீ கேட்க மாட்டாய். உண்மை உள்ளவன் என் குரலுக்கு செவி கொடுக்கிறான். அப்படியா? பிலாத்து உண்மை அது. சொல்ல மாட்டேன். உண்மையுள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். பரிசேயர் கேட்க முடியாம போனது பொய்யர்கள், தாப்பன் பேய். யோவான் 8:44. எங்கள் விசுவாச ஓட்டம் கீழ்ப்படுதலின் ஊடாக ஆரம்பிக்கிறது. The day we receive light, வெளிச்சம் உள்ளே வந்ததும் இருளிலே இருக்கிறவர்களை அதி உயர்ந்த தேவன் தெரிவு செய்து வெளியிலே கொண்டு வந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு 1 Peter 2:9. He gives you another heart. இன்னும் ஒரு இருதயம், இன்னும் ஒரு வித்தியாசமாய் சிந்திக்க சகையின் இருதயம் திறந்தது. அவர் உள்ளே வந்ததும் யேசுவா மட்டும் உள்ளே வரவில்லை, டாடி அவருக்குள்ளே. எனக்கு இருக்கிற சொத்துக்களிலே நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுவரையில் இப்போதைக்கு வைச்சான். அதோடு அவன் டாக்ஸ்கள் இட்டதானே பல விதத்திலே காசுகள் எடுத்திருப்பான். இஸ் an income tax officer. தகவலமா எதையாவது எடுத்திருந்தால் 4 மடங்காய் நான் திருப்பி கொடுப்பேன். அவன் ஒரு பார்வை என்று தள்ளி வைத்தார்கள். ஏன் அப்படியாய் அவர்கள் ஜீவியம் இருந்தது? பந்தம், லஞ்சம். Yeshua came with the guy, Zacchaeus, come down. காட்டத்தி மரம், காட்டத்தி என்றால் மீட்பு. Sycamore tree. காட்டத்தி மரம் அத்தி மரத்தில் ஏறவில்லை. அந்த சிக்கமோ என்று சொன்னால் மீட்பு. நற்செய்திய விசுவாசிகள் மட்டுமல்ல, கீழ்ப்படியப்படும். அவருடைய கட்டளைகள், அவரது ஆலோசனைகள்.
We need to obey. Let's read Matthew chapter 7. Where can you escape obedience? Everywhere. எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டது. மத்தேயு 7:24. பேசுகிறவர் இயேசுவா, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? டாடியின் வார்த்தைகள், ஒன்றும் அவருடையதல்ல. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது அதுக்கு கீழ்ப்படிந்து, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன், நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன், மண்டபத்துக்கு போய் வீட்ட போறவன் அல்ல, சூரிய நாள் ஆராதனைக்கு போய் வீட்ட போறவன் அல்ல. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் வார்த்தைகளின்படி செய்கிறவன், கீழ்ப்படுகிறவன், நான் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். பாட்டு படிக்கிறவன் நோ, செய்கிறவன், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். எவனோ அவன் தன் வீட்டை கட்டின கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கீழ்ப்படி உள்ள அவருடைய ஆடு வீடு கட்டுகிறான் கண்மலையின் மேல். கண்மலை இயேசுவா அல்ல, கண்மலை கீழ்ப்படிவு. பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் சிறிய மழை அல்ல, பெருமழை சொரிந்து மழையெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி, வீடு 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 யார்? கண்மலை கீழ்ப்படிவு. வீடு அந்த மனுஷன், அந்த மனுஷி, அந்த விசுவாசி, கீழ்ப்படிந்த விசுவாசி, கீழ்ப்படிந்த ஆடு.
அதான் வீடு. கீழ்படுகிற ஆடு வீடு, வீடுதான் ஆடு. அந்த வீட்டின் மேல் அவன் வாழ்க்கையின் மேல் மோதியும் பெருமழை பெருவெள்ளி காற்று அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. For a time முந்தி நான் கண்மலை ஏசுவாண்டு நினைத்தேன். இல்லை, இந்த மனுஷன் கண்மலையின் மேல் வீடு கட்டினால் தன் வாழ்க்கையை கீழ்ப்படிவுள்ள வாழ்க்கையாக அவன் கட்டினான். மனுஷன் வீடு கண்மலை கீழ்ப்படிவு, கல்லு. பிரச்சனை, நெருக்கம், சோதனை, வஞ்சிப்பு. வாங்களே, நீங்க வாங்க, எங்களுக்கு இப்ப நிறைய பொருட்கள் இருக்கு, வாங்க வாங்க வாங்க. அந்த வீடு விழவில்லை. அந்த மனுஷனின் வாழ்க்கை விலகி போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. He was strong. ஏன்? கண்மலையின் மேல் வீட்டை கட்டினான். கண்மலை கீழ்ப்படிவு, கீழ்ப்படிந்த ஜீவியம். கண்மலையின் பேர் கீழ்ப்படிவு. அதிலே அச்சுபாரம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனை வார்த்தைகளை கொண்டு வந்தார். வார்த்தை, உண்மை, ஆலோசனை, கட்டளைகள், ஒழுங்குகள், வழிகள், போதனைகள், புத்திமதிகள், இவைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் நேரம், ஜீவிக்க நேரம். அப்படிப்பட்ட மனுஷன் தன் வாழ்க்கையை கல்லின் மேலே கட்டுகிறான். பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், பெரிய மழை பெய்யும். கீழ்ப்படிந்தபடியால் பெய்யாதென்று சொல்லவில்லை. கீழ்ப்படுகிறவனுக்கு வந்தது. நான் நினைச்சேன் மழை வராம யேசுவா பாதுகாப்பார், வெள்ளம் வராம பாதுகாப்பார், காற்றடிக்காம பாதுகாப்பார். No, இல்லை. உன் கீழ்ப்படிவு அவருடைய வார்த்தைகளை மணல் மேல் கற்றவனுக்கு பெருமழையும் பெருவெள்ளதும் காற்று வந்தது என்பதை வாசிக்கிற நேரம் ஆன்லைனுக்கு வந்தது. காற்று மழையும் எங்க இப்படியா அட்டாக் வருது பாருங்க. கீழ்ப்படுகிறவன் புத்திசாலி, அவன்தான் வீடு கட்டுகிற. கல்லின் மேல் கட்டு, அந்த கல்லு கீழ்ப்படிவு. கீழ்ப்படிவுள்ள ஜீவியம் சோதனைகளை சந்தித்து அசையாமல் நிற்கும். இப்ப நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் வெறும் கிறிஸ்தவன், எஜிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறவன்,
நான் போதேர், நான் மேய்பன், நான் பாஸ்டர். அவர் கட்டளைகளின்படி கீழ்ப்படியாதவன். அவர் உண்மை, அவர் வழிகள், அவர் ஆலோசனை, அவர் போதனை, அவர் வார்த்தை, அவர் புத்திமதிகள், அவைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் கீழ்ப்படியாதவன் எவனோ அவன் தன் வீட்டை, தன் வாழ்க்கையை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். தன் வீட்டை மணல், கீழ்ப்படியாமை, வீடு அவன் வாழ்க்கை. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அவன் வாழ்க்கையிலே மோதின பொழுது அது விழுந்து போனது. விழுந்து முழுவதும் அழிந்தது. அவன் வாழ்க்கை அழிந்து போயிட்டு. எத்தனையோ பேர் சபை கூடுதலிலே தங்கி இருந்தார்கள். பாடல்கள் எதுவோ உலகெங்கும் இப்பொழுது சபை கூடுதலுக்கு பேராபத்து, அசைவு. இவர்கள் வாழ்க்கை கீழ்ப்படிவிலை கட்டினார்களா, ஒரு முஸ்பாத்தியிலே கட்டினார்களா, பாரம்பரியமாக சூரிய நாளிலே வந்து போனார்களா? கீழ்ப்படிவு. இந்த கீழ்ப்படியாதவனுக்கும் கீழ்ப்படிந்தவனுக்கும் ரெண்டு பேருக்கும் சோதனை வந்தது. Yeshua said the same trouble came. கீழ்ப்படியாதவனுக்கு வந்தது, கீழ்ப்படிந்தவனுக்கு வந்தது. கீழ்ப்படுகிற எனக்கு என்னத்துக்கு இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லாதே. பொன்னை விட அதிகமாய் கருதப்படும் உன்னுடைய விசுவாசம் தேவனாலே சோதிக்கப்படும். Did you see that? அந்த வீடு விழுந்தது, அந்த மனுஷனின் வாழ்க்கை முடிந்து போயிட்டு முழுவதும் அழிந்தது. அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்படிதான் இந்த மொழிபெயர்ப்பு. மணல் மேல் கட்டிய வீடு, கீழ்ப்படிவில்லாத ஜீவியம், வெறும் போலி கிறிஸ்தவனாக தெரியாமலே இன்னும் ஒரு இயேசுவை உள்ளே வைத்து வருஷமும் நத்தாரும் பர்த்டேயும் மதுவும் இதுவும் உயிர்த்த ஞாயிறும் கொண்டாடி ஆடி 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 கீழ்ப்படிவில்லாத வாழ்க்கை விழும். நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொன்னார். That's what he said. இவரே ரெண்டு நாங்க வாய்ச்சிட்டோம். கெட்டவளை விட்டு வராதபடிக்கு அவளை மிகுந்த
எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். முதலில் எஜமானாலே அறிவிக்கப்பட்டது ராஜ்யத்தின் செய்தி. அதுக்கு பிறகு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டது. கேட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு 4வது வார்த்தையில் கூறப்படுவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசமாகிய விடுதலை. இந்த இருள் சூழ்ந்த ராஜ்யத்தின் பேயின் ராஜ்யத்தில் வெளியே கொண்டு வரப்பட்டு அவரது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொலோசியர் 1:13 அந்த கீழ்ப்படிவோடு தொடர்ந்து நடக்க வேண்டும். இவ்வளவு பெரிதான விடுதலை உனக்கு வெளிச்சம் வந்தவுடனே இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டா என்று சொல்லி கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் சொன்னது எல்லாம் போய் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிவிலே நிலைத்திருக்கிறவனே விடுதலை அடைவான், ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்துக்குள்ளே போவான். அதான் சொன்னேன், இந்த ரட்சிப்புங்கிற சொல் பல 99% கிறிஸ்தவர்களை வஞ்சித்து போட்டது. Once saved, always saved. ஒருக்கா ரட்சிப்படைந்தேன், நித்தியத்துக்குமாய் ரட்சிப்படைந்தேன். பொய், பிசாசின் பொய்யான போதனை. இயேசு அப்படி சொல்லவில்லை. நீ உண்மையாக விசுவாசித்திருக்கிறாயா ராஜ்யத்தை, மனம் திரும்பி இருக்கிறாயா என்பது பார்க்கிறதுக்கு பெருமழை வரும், வெள்ளம் வரும், காத்தடிக்கும். கீழ்ப்படிவுள்ள ஜீவியம் அசையாது. அவன்தான் தன் வீடாகிய வாழ்க்கையை இந்த கல்லின் மேலே கட்டினான். கீழ்ப்படிவு. அந்த வீடு நிலை நிற்பது கீழ்ப்படிவு. கீழே கல்லு விழவில்லை. இந்த விடுதலை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தண்டனை 2வது மரணம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரர்களை பரிசுத்தம் என்றால் நாம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியர் இயேசுவ மெசியாவை கவனித்து பாருங்கள். அவரை மோசேயும் ஒப்பிடுகிறான் பவுல் அப்போஸ்தலன். அதுக்கு பிறகு அங்கால வருவோம் 12வது வார்த்தைக்கு. ஏழாவது வார்த்தை. ஆகையால் பரிசுத்த ஆவி யார்? டடியுமானும். பேசுகிறது யார்? அதி உயர்ந்த தேவனின் மகன், உயிர்த்தெழுந்தவர், உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறவர், டடியோடு இருக்கிறவர், ஒன்றாக இருக்கிறவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். 3ஆம் ஆள் அல்ல. போட்டு வஞ்சித்து கூழாக்கி வச்சிருக்கிறது பேய். கத்தோலிக்கரை விட்டு வழியாலே வந்தோம் என்று சொன்ன இந்த வெள்ளக்கார அமெரிக்கன் கனடா எல்லாரும் இன்னமும் அவங்களோட பால் குடிச்சது உள்ளுக்கு இருக்கிறபடியா கத்தோலிக்க சமயத்தில் இருந்து திருத்துவத்தை விடாது இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஆரம்பித்தது கத்தோலிக்க கூட்டம் எனப்பட்ட நைசியாவிலே 325ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைனுக்கு holding on to that.
பரிசுத்த ஆவி டேடிமானும் சொல்லுகிறபடியே இன்று அவரது குரலை கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனையில் நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். இது எங்களுக்கு கூறப்படுகிறது. அங்கே உங்கள் பிதாக்கள் தகப்பன்மார் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் செயல்களை கண்டார்கள். His works. அவருடைய அற்புதம். தண்ணி கொடுத்தார், அது கொடுத்தார், பறவையை அனுப்பினார், பிடிச்சி சமைச்சு சாப்பிட, வெயில தடை பண்ணார், மேக. அதனால் அந்த சந்ததியை கோபப்பட்டு ஆரோசித்து 7 முகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் தலைகளா திக்கு முக்காட. இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்கு. Therefore I was angry with the generation. அப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்கப்படும்? ஆதலால் அந்த சந்ததியின் மேல் கோபமாயிருந்தேன். ஏழுமுகம் எழுதின வார்த்தைகளை மட்டும் நம்பி இருந்தேன் சொன்னாதோ கதி. ஏழுமுகம் ஒரு இந்து மனுஷன். அவன் வணங்கினது யார் என்று அவனுக்கே தெரியாது. சாகிறதுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து சேர்த்தவன், இதை மொழிபெயர்த்தவன். ஒருவரும் உணர்வு அடைந்து இந்த இதுகளை மாற்றி கத்தார் என்றதை யெகோவா என்று மாத்திரம் ஒருவனும் இல்லை. எங்கேயோ ஒரு செல்போனில் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக ஒரு இதில் யெகோவா ஒன்று மாற்றி இருக்கிறார்கள். கத்தர் எல்லாத்தையும் மற்ற எல்லாத்துக்கும் அவன் சொற்களை தான் போட்டிருக்கு. அந்த சந்ததியோடு கோபப்பட்டு அவர்கள் எப்பொழுதும் அழிவு போகிற மனம் உள்ளவர்கள், ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல், லிசன், அவருடைய இளைப்பாறுதல் த கமிங் கிங்டம். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தால் எல்லா வேலைகளையும் முடித்து ஏதேனில்லை. அது ஒரு ஒழுங்கு. இந்த Sabbath day every week அவர் கொண்டாட சொன்ன மிக முக்கிய ஒரு காரியம், வரப்போகிற 1000 வருஷம், 7வது வருஷத்திலே 1000 வருஷம் அந்த ராஜ்யத்தின் அரசாட்சிக்கு நிழலாக ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் அதை ஞாபகத்திலே வைத்திருக்க. The kingdom is coming. The 7th day you rest. The kingdom is coming. மனுஷனுக்கு probation period 6 நாட்கள், 6000 வருஷங்கள். ஒரு நாள் ஒரு 1000 வருஷம். 6000 வருஷம் முடிந்தது. 7000 வருஷம். He must come. அவர் வர வேணும் ராஜ்யத்தை நிலைநாட்டும்படி. அவரது பரிசுத்தவான்களோடு டாடியின் மகிமையிலே. So 11வது வார்த்தையிலே என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் உட்பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். இளைப்பாறுதல் என்னுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அதான் இளைப்பாறுதல். அதுக்கு தான் சபத் டேகளாம் நான் கொண்டாட சொன்னது ஒவ்வொரு கிழமை. ஷபத் ஷலோம், அதான் அவர்கள் சொல்றது.
சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான ஞாபகம் இருக்குதா? எபிரேயர் 6:4-5 வழி தப்பி போனவர்கள் இவங்கதான். விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இஸ் டபுள் மைண்டட். இது ஒரு பிசாசு, பொல்லாத இருதயம். Unbelief is a demon spirit. கள் அவிசுவாசம் ஒரு பிசாசின் அசுத்தாவி. ஒரு தாய்க்கு இது இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 35 வருடங்களுக்கு முன்னே கடைசியாக அதை இதை சொல்லி ஒன்றுமாக சொல்லி போகாமல் அவிசுவாசத்தின் ஆவி என்றதும் திமிரி அடிச்சது. அதுக்கு பிறகு நித்திரை அடைந்து போனா அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். The demon of unbelief. இது வந்தவுடனே இவர்களுக்கு விசுவாசிக்க முடியாது. உங்கள் பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள் இப்படி ஒரு ஆவி வந்து பூந்தோன்ன, அதான் எபிரேயர்ல போட்டிருக்கிறது. வழிதப்பி போனவர்கள் இந்த ஆவியினால் பிடிபட்டு அவர்களை மறுபடியுமாக புதுப்பிப்பது, மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருவது கஷ்டமல்ல, கூடாத காரியம். ஏன்? அந்த பேய் உள்ளே இருக்குது. வாங்கி எடுத்தார்கள், ஏதோ தான் ஒன்று ஜீவித்தார்கள். தங்கள் பெரிதான விடுதலையை வித்து போட்டார்கள். ஏசா மாதிரி ஒரு வெளிநாட்டுக்காக, ஒரு கல்யாணத்துக்காக. வாலிப பிள்ளைகளும் தான், தாய் தகப்பனும் தான் அவங்களை சோடிக்க போகும். They sell off, but then most of the people have not come into the light yet. எபிரேயர் 6:4 கூறுகிறது, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு தேவனுடைய ஈவாகி அவர் வாழ்க்கையை ருசித்து பரிசுத்தாவிக்கு பங்காளியாக நடியோடு மகனோடு கொஞ்சம் ஒப்புரவு வைத்து நல்வார்த்தையை ருசி இப்படியா செய்ததுக்கு பிறகு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவர் முடியுமா? முடியும். அவர்களை மறுபடியும் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வருவது கூடாத காரியம். அப்படிப்பட்டதான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் பெறாதபடிக்கு எச்சரிப்பார்கள். இருக்கலாம் அந்த அவிசுவாச பொல்லாத இருதயம் பேயின் இருதயம். நீ எதை சொன்னாலும் நினைப்பார், அது சிரிக்கும். உனக்கு நடக்க போறது என்ன தெரியுமா? The demon of unbelief, அவிசுவாசத்தின் ஆவி ராஜ்யம் இருக்கிறது தெரியுமா? யார் சொன்ன? ராஜ்யம் யார் சொன்ன? அப்படியான ஒரு பேயை வாங்கி எடுக்காததான் இது. அவிசுவாசம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் சமன் அவிசுவாச டீமன் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு உள்ள எச்சரிக்கை. Once that devil comes of unbelief, you cannot believe. நீ விசுவாசிக்க முடியாது. அந்த பேய் போகும் வரை
தேவன் இல்லாட்டி ஏன் எச்சரிக்கப்படுது? உங்களுக்கு ஒருவனுக்குள்ளு மீறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அந்த பாவம் மனதை கடினப்படுத்தும், அதுவும் தெரிந்து கொண்டு செய்கிறது. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் தட்டி விடுங்கள். என்ன செய்கிறாய்? உனக்கு தெரியாமலே துறப்போவாய். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போம். ஆகியில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை எதிலே? ராஜ்யத்திலே, மெஷியாவினிடத்திலே partakers of his life and the kingdom. அவர் ராஜ்யத்திலே நமக்கு பங்குண்டு. ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம், கீழ்ப்படிவு. இன்று அவருடைய குரலை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டின நாட்களில் நடந்தது போல உங்கள் மனதை, இருதயத்தை கடினப்படுத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? என்ன கேட்டவர்கள்? ராஜ்யத்தின் நற்செய்தியை கானானுக்குள்ளே கொண்டு போகிறேன், ஆயத்தமாகுங்கள். எகிப்தில் இருந்து விடுதலை கிடைத்தது முதலாவது ரட்சிப்பு. இன்னும் முடியவில்லை. மோசையினால் எகிப்திலே இருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அவரை கோபமூட்டினது எதனால்? கீழ்ப்படியாமையினால். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரோடு கோபமாயிருந்தார்? அந்த ஆரோசித்தாருங்கிறத வட்டி போட்டு யாரோடு கோபமாயிருந்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் என் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? அங்க வருதே, கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? விசுவாசத்திலே ஆரம்பித்தார்கள், எகிப்திலே சொல்லின்படி செய்தார்கள். அந்த ஆட்டை எடுத்து ஆக்களுக்கு தக்கதாக அறுத்து அந்த இரத்தத்தை நிலைகளிலே பூசினார்கள். மோசே சொல்லி கீழ்ப்படிந்ததனால் அல்லவா? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, விசுவாசம் முடிவு பரியந்தம் இருக்கவில்லை. கீழ்ப்படியாமல் போனார்கள் கேட்ட நற்செய்திக்கு. ஆனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் கானானுக்குள்ளே, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடியால் 4 அவருடைய இளைப்பாறுதலில் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் ஒருத்தியும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு சிரிச்சு கொண்டிருப்போம். சும்மா வந்து போவோம், பாடி ஆடுவோம். ராஜ்யத்தின் பிரவேசம் கவனமாய் இல்லாவிட்டால் பயந்திருக்க கடவோம்.
ஏனென்றால் நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு அறிவிக்கப்படவில்லை. உலகெங்கும் அவர்கள் அறிந்த நற்செய்தி சத்தபின் மோட்சம். அவர்களுக்கு அவர்களுடைய நற்செய்தி எங்களுக்கு நிழல். அவர்களை பாலுந்தேனும் வழிந்து விடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று மோசே மூலம் கட்டளையிட்டு வெளியாலை விடுதலை கொடுத்தார். முதலாவது விடுதலை எகிப்திலே இருந்து பார்வோனிலே இருந்து முதல் விடுதலை. இதை வச்சுட்டு கிறிஸ்டியானிட்டி நான் ரட்சிக்கப்பட்டேன் 93ஆம் ஆண்டு. I got born again. எவ்வளவோ காரியம் இருக்குது, ஜெயிக்க வேண்டிய காரியங்கள். முடிவு பரியந்தன் நிலைத்திருக்கிறவனே, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அவன் ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பாக, அதுக்கு முன்பும் பழைய செய்திகளை எடுத்து பார்த்தால் ராஜ்யம்தான் நற்செய்தி என்று கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கேட்டவர்கள் வேறாதே. நீ எப்படி கேட்டிருக்கிறாய்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வார்த்தை நற்செய்தி அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் கீழ்ப்படிவிலே முடிகிறது. ஜேம்ஸ் சொன்னார், செய்கை கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் செத்தது, அது பேய்களின் விசுவாசம். ஜேம்ஸ் 2:19. நீ உன் விசுவாசத்தை காட்ட போறியா? நான் விசுவாசத்தையும் என்ற செய்கையும் காட்டுறேன், பாப்பம். அவர் கேட்கிறார். சுவாசம் இல்லாத மனுஷன் செத்து போனான். கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், அவன் விசுவாசம் செத்தது, செய்கை இல்லை. இயேசுவா வருவது செயல்களுக்கு தக்கதாக வெகுமதி அளிக்கவே ஒழிய உன் விசுவாசம் எவ்வளவு வேண்டும் மேஷ பண்ணி அதற்கல்ல. செயல்கள் இல்லாத, கீழ்ப்படிவில்லாத விசுவாசம் செத்தது. dead. விசுவாசித்தவன் கீழ்ப்படுகிறான். அந்த கீழ்ப்படிவு அவன் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறது. Your faith is real. விசுவாசம் உண்மையானது. தேவன் முத்திரை போடுகிறார். மணன்மை கட்டினவனுக்கு விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிவில்லை, வாழ்க்கை விழுந்தது. இது அவனுடைய வாழ்க்கை. பிரிந்து போகிறார்கள். இருந்த இடத்தை விட்டு வேற எங்கேயோ போகுது. வீடு, வாழ்க்கை.
My goodness. நம்முடைய செயல்களுக்கு தக்கதாக பகுமதி தான் கொண்டு வர்றார் இயேசுவா. விசுவாசுக்கு தக்கதாக கொண்டு வரவில்லை. What did we do? செய்கிறவன் கீழ்ப்படுகிறவன் இவைகள் யாவும் சபைகளிலே இல்லை. அவருக்கு அறிவிக்கப்படுகிறது இல்லை. இதை கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்கப்படும். இது தேவனுடைய வார்த்தை என்று அப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாங்கள் உங்களோடு பேசிய வார்த்தைகளை மனுஷர் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டபடி அது உங்களுக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்கிற 1 தெசலோனிக்கேயர் 2:13 பவுல் சொன்னான், நாங்கள் பிரவேசிக்க வேண்டியது ராஜ்யம், அவர்கள் பிரவேசிக்க வேண்டி இருந்தது கானான். இவை யாவும் எச்சரிப்பாக மாதிரியாக எங்களுக்கு எழுதப்பட்டது. அவர்களுக்கு நடந்தது, எங்களுக்கு நடக்கலாம். அவர்களைப் போல கேலஸா இருந்து பண்ணி சொன்னால் கவலையினமாக கவனமாய் இருக்க கடவுள் உண்டு. எச்சரிப்பண்டா ஒன்று மாறி உண்டு. ஒரு நல்ல காரியத்திலே உன்னை ஈடுபட வைப்பான். நீ வார்த்தையை விட்டு விலக, அவரோட ஐக்கியத்தை விட்டு விலக, டாடியோடு மகனோடு. A good thing, not a bad thing. நல்லொரு காரியத்தை காட்டி அதிலே முற்றிலும் ஈடுபட்டு கொண்டு போகிறாய். வயலொண்டு வாங்கின நான் பார்க்க போனேன். ஆகியால் நான் வர முடியாது. மாடுகளை வாங்கினான், அது எப்படி என்று பார்க்க போகிறேன். ஆகியால் நான் வர முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். நல்ல வேளை என்ன போல ஒரு ஆணை என்று சொல்லல. ஆகையால் நான் வர முடியாது. விருந்துக்கு அழைப்பு. இவர்கள் எல்லாரும் சொன்ன எக்ஸ்கியூஸ் பிழையா? நான் களவெடுக்க போகிறேன் பேங்கை, வர முடியாது அப்படி சொல்லலை ஒருவரும். It was a good thing. They got dragged. எதை முதலில் போடுவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அழைப்பு எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. So they found excuse. அவர் அங்கேயும் இங்கேயும் எல்லாரையும் கொண்டு வாருங்க, இந்த வீடு நிரம்பட்டும் என்று சொன்னார். Many will get inside the kingdom at the last hour. We need to be careful. கீழ்ப்படியாமல் பிரவேசிக்க முடியவில்லை ராஜ்யத்துக்குள்ளே, கானானுக்குள்ளே.
அதுக்கு பின்னால போனா அவர்கள் விசுவாசம் நிஜமானதல்ல. கேட்ட வார்த்தையோடு விசுவாசத்தை கலக்கவில்லை. நீங்க கறி அது இதோடு உப்பு புளிய கலக்கிற மாதிரி. No, they didn't mix up. Receive the blessing, Yabreka, Yehova, wife Marika. Yair Yehova Panavelika Veuneka. Isa Yehova Panavelika. Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்குவது. ஓகே, அன்பு கூறுகிறவன் கீழ்ப்படிவான், கீழ்ப்படுகிறவனே அன்பு கூறுகிறான். விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படுகிறான், கீழ்ப்படியாதவனின் விசுவாசம் செத்தது. உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிவுக்கு கொண்டு போகிறது. இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி கீழ்ப்படிவு இல்லை. எதற்கு கீழ்ப்படிவு? இயேசுவாவிடம் கொடுத்து விட்ட எல்லா கட்டளைகளும் ரெண்டு பார்த்திருக்கிறோம். ஒன்று, மனம் திரும்புங்கள். இரண்டாவது, நற்செய்தியை விசுவாசியுங்கள். I hope that I have covered up. If there is anything more to say in believing, obeying, Daddy அதை எங்களுக்கு கொடுப்பார். So, மனம் திரும்புதல், விசுவாசம், அது எங்களை கீழ்ப்படிவுக்கு கொண்டு போகிறது. Obey. கீழ்ப்படியாதவர்களுக்காக தண்டனை கொடுக்க அவர் பரலோகத்தில் இருந்து வருகிறார். அவரும் டேடியும். இரண்டாம் தெசலோனிக்கர் 1:8, 1 பேதுரு 4:17. May the Lord lead you, every one of you. தேவ பயத்திலும் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் எச்சரித்து வழி நடத்துங்கள். God bless you all, those who are abroad and those who are here. We see you again. Bye for now.